அப்பார்ட்மெண்ட்டில் வீட்டில் இல்லை ஒரு வாஸ்து பார்க்குற வீட்டில் போகிறீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஒரு வீட்டோடைய கண் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கண்ணுங்கிறது என்ன? வீட்டுடைய ராஜ நிலவு, அதுதான் சூரியனுடைய பங்கு. அப்போ இந்த ராகுங்கிற, அதாவது இந்த சூரியனுடைய பங்கான அந்த நிலவுகளை திசைக்கு தகுந்த மாதிரி கரெக்டான இடத்துல அந்த உச்சப்பகுதிங்கக்கூடிய பகுதியில் அது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க போதும். அது அப்போ வந்து என்னென்னா ஒரு ஸ்டெப்பு இந்த அடுக்குமாடி கட்டடம் வாடகை வீட்டுக்கு கண் ஓகே அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம். அடுத்தது என்னென்னா ஒரு நிம்மதியாக ஒரு போனால் என்ன வந்து சோறு ரொம்ப முக்கியம். சாப்பாட்டு அறையை தான் ரெண்டாவது நம்ம பார்க்கணும். கரெக்டாக அக்னி மூலையில் இருக்குது வச்சுருக்கிறாங்களா? அது எதுக்கு? கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் சமையல் ரூம் அக்னி மூலையிலே இருக்கிறதுங்கிறது மட்டும்தான் கவனிக்கணும். அதே விட்டுட்டு நீங்கள் வடக்கு பார்த்த வீட்டு தெற்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் நீங்கள் அக்னி மூலையில் இருந்தாலும் ஓகே, வாயு மூலையில் இருந்தாலும் ஓகேன்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதே நீங்கள் தெற்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடு நான் சொன்னங்கிறதுக்காக போய் வாயு மூலையில் சமையல் இருந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்போ சமையல் ரூம்பை நீங்கள் கவனிக்கணும். இப்போ வடக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த வீடுனா அக்னி மூலையில் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் தெற்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடுனா அக்னி மூலையிலையும் சமையல் இருக்கலாம், வாயு மூலையிலையும் சமையல் இருக்கலாம். இது கரெக்டாக இருக்குதான்னு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஐயா, தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் இந்த ரெண்டு திசையிலையுமே சமையல் வைக்கலாம். ஆனால் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் அக்னி மூலையில் மட்டும்தான் சமையல் வைக்கணும், வேறு எந்த இடத்தையும் வைக்கவே கூடாது. அதுக்கு அடுத்தது என்ன? சோத்தை தின்னுவிட்டு என்ன வரும்? தூக்கம் வரும். பாவகாரங்களையும் கிரககாரங்களையும் இப்படி சொன்னால் தான் எல்லாத்துக்கும் புரியும். சோத்தை தின்னா முதல்ல தூக்கம் தான் வரும். அப்போ தூங்குற இடம் எது? அதுதான் தென்மேற்கு மூலை. ராகு கோர்ட்டை விட்டு நல்லா உருன்னு மூச்சு அப்படி வந்து போகுது பார்த்தீங்களா? அதுதான் ராகு, தென்மேற்கு மூலை. அப்போ அந்த இடம் சரியாக இருக்கணும். அப்போ படுக்கிற இடம் நீங்கள் அந்த வீட்டில் போகிற இடத்துல அக்னி மூலையில் இருக்கக்கூடாது. பெட்ரூம். அப்போ பெட்ரூம் வந்து அக்னி மூலையில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அங்கே கடங்காயிரம் ஆயிரும். அப்போ ஒரு அடுக்குமாடி வீடு வாஸ்து பார்க்க வேணும்னா அளவுகளை அப்புறம் விட்டுருங்க, அளவுகளெல்லாம் பார்க்குறது அடுத்தது பேசிக்குவோம். அங்கே அளவில் போய் நம்ம மாற்ற முடியாது. அப்போ பெட்ரூம் வந்து ஒன்று முதல் பெட்ரூம், 2 பெட்ரூம் இருக்குதுன்னா ஒன்று வாயு மூலையில் இருக்குதான்னு பாருங்கள், ஒன்று தென்மேற்கு மூலையில் இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இருந்துட்டால் ஓகே. அக்னி மூலையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீட்டில் வந்து நீங்கள் நாளைக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்.